ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் மரத்துலேருந்து மாங்காவை பறித்து ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக குயிக்காக டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். இந்த ஊறுகாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மரத்துலேருந்து என் தம்பி தான் மாங்காவை பறித்து கொடுக்குறான். பறித்து கொடுத்ததில் இவ்வளோ மாங்காய் வந்தது. நாங்கள் கொஞ்சமாக தான் பறிச்சுக்கிட்டோம். மாங்காவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். காய் சீவலில் நீங்கள் சீவனாலும் ஓகே தான். நான் கட் பண்ணி தான் இன்றைக்கி ஊறுகாய் பண்ணுறேன். இப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சதில் இந்த அளவுக்கு வந்தது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வீட்டில் அரைச்சி பார்த்திங்களா மிளகாத்தூள், நான் தனி மிளகாத்தூள்லாம் போடல, வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்துட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் நிறைய சேர்த்தா தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்துட்டு ரொம்பவும் தீயக்கூடாது, தீயாமல் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா மாங்காய் நறுக்கி வச்சு பார்த்திங்களா, அது நல்லா குழஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ண உடனேயே மாங்காய் நறுக்கி வச்சு பார்த்திங்களா, அதை மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாங்காய் வந்துட்டு அந்த மசாலா கூட நல்லா சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு அப்புறம் ஊறுகாய் ரெடி. மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாய் வந்துட்டு கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் வந்துட்டு சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.